இன்னைக்கு உருளைக்கிழங்கு புட்டு செய்யறத பத்தி பார்க்கலாம். தேவையான பொருள்கள்: பச்சை மிளகாய் 4, 400 கிராம் உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, கொத்தமல்லி, 25 பூண்டு பல் கட் பண்ணது, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். குக்கர்ல உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி ஊத்திடுங்க. குக்கரை மூடி விசில் வச்சிருங்க. மூணு விசில் வந்தவொடனே ஓபன் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிருங்க. அடுப்புல கடாயை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா கலரிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு கிளறிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு கலரிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறணும். கொஞ்ச நேரம் கிளறி எடுத்தா உருளைக்கிழங்கு புட்டு ரெடி. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.